அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நேயர்களே, நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம். இன்றைக்கு ஒரு குறள் பார்ப்போமா? நாளுடைமை என்ற அதிகாரத்திலிருந்து 1020வது குறளை இன்றைக்கு பார்க்கிறோம். இந்த குறளிலே வள்ளுவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நான் தான் மிக உயர்ந்தது, அதை எல்லாரும் பெற்றிருக்க வேண்டும் நாணத்தை, அதாவது தவறு செய்வதற்கு வெட்கப்படணும். இப்படி தவறு செய்வதற்கு வெட்கப்படாத ஒருத்தர் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவன் தெருவில் நடந்து போறான். அது எப்படி இருக்குதான்னா, வள்ளுவர் என்ன சொல்றாரு, நீங்க இந்த மரபொம்மை ஆட்டத்தை எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதாவது மரத்தால் செய்த பொம்மையை கயிற்றால் கட்டி அதை ஆட்டுவாங்க, பின்னாடி இருந்து பாட்டு பாடுவான். இது அப்படியே நடிக்கிற மாதிரி நமக்கு தெரியும், அந்த மரபொம்மை இயங்குகிற மாதிரி தெரியும். நாணம் இல்லாதவனுடைய நடமாட்டம், அவனுடைய இயக்கம் எதை போன்றது என்று சொன்னால், நான் இந்த குறள்ல முதல் வரியில நாணம்ன்றார், அது தவறு செய்ய வெட்கப்படக்கூடிய குணம். அடுத்த வரியில நான் என்பது கயிறு. அது என்ன சொல்றாரு வள்ளுவர்னா, நாணம் இல்லாதவனுடைய நடமாட்டம் இயக்கம் என்பது எப்படிப்பட்டது என்று சொன்னால், உயிரற்ற மரப்பொம்மையை கயிற்றால் கட்டி இயக்குவதை போன்றது. இவன் உயிரோடு தான் இருக்கிறான், ஆனால் நாணம் இல்லையே இவனுக்கு. அதனால இவன் எப்படிப்பட்டனா, உயிரற்ற மரத்தால் செய்த பொம்மையை கயிற்றால் கட்டி ஆட்டுவதை போல என்னுடைய இயக்கம் இருக்கிறதுன்னு சொல்றார். அது நடைப்பணம்ன்றார் வள்ளுவர், வேற ஒண்ணும் இல்லை. இப்பொழுது மீண்டும் குறளை பார்ப்போமா? நான் அகத்தில்லா இயக்கம், மரப்பாவை நாணால் உயிர் மருட்டியற்று. அதாவது நாணம் என்பது மனிதனுக்கு மிகவும் அவசியமானது. இந்த நாணம் இல்லாதவனுடைய இயக்கம் நடமாட்டம் எதை போன்றது என்று சொன்னால், உயிரற்ற ஒரு மர பொம்மையை கயிற்றால் கட்டி இயக்குவதை போன்றது என்கிறார் வள்ளுவர். அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.